ஒரு கட்டத்தில் வியாபாரம் செய்யணும் இறங்குறாங்க. அந்த வியாபாரத்திற்காக வேண்டி இவர்களிடத்தில் காசு வாங்குறாங்க கடனாக. 40 திர்ஹம் கொடுக்குறாங்க. 40 திர்ஹம் அவங்களுடைய கையில் வந்து சேருகிறது. வியாபாரம் செய்கிறாங்க. வியாபாரத்தை ரொம்ப கெட்டிக்கார ஆள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. 40 திர்ஹம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும்போது பல மில்லியன், இன்னைக்கு உள்ள கணக்குக்கு பல மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. எப்படிப்பட்ட வியாபாரியாக இருக்கணும்! கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்காக சொத்தை எழுதி வைத்த ஒரே சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்களே, என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு ரிஸ்க் எப்படி வந்து சேருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு தோழர் இருக்கிறார், அவர் உங்களை பார்த்துக்கிடுவார். நாங்கள் அல்லாஹ் அதன் காரணத்தினால் அவர்களுக்கு சொர்க்கலோகத்திலே சல்சபீலிருந்து நீர் புகட்டுவான் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு கருணையோடு தன்னுடைய தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் மோமின்களிடத்தில் நடந்து கொண்டவங்க. இப்போ 40 திர்ஹம் வெள்ளி நாணயங்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்போ நம்ம செலவழிக்கிறது, நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் தேவை, கல்யாணம், காட்சின்னு சொன்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு செய்வோம். அது பெருமை, ஆகிறது நன்மை, அதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு நாம் வந்துட்டோம். நல்ல விஷயங்களை ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நீங்கள் நல்ல விஷயங்களில் முந்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கெல்லாம் நாங்கள் தயாரில்லை. ஆனால் மறு உலகத்தில் நீங்கள் செய்த செலவுகளுக்கெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று கேட்காமல், நீ பதில் சொல்லாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யோசிப்பீங்க, அட கல்யாணத்துக்கு போய் இவ்வளவு செலவழிச்சோமே, இதுக்கு இவ்வளவு செலவழிச்சோமே, இத்தனை சட்டிகளை ஆக்கினோமே, நல்ல காரியங்களுக்கு நாம் செய்திருக்கலாமே என்று அப்போ நினைச்சா அது போன பஸ்ஸை கையை காட்டுறது. பஸ்ஸு போயிடுச்சு, வாழ்நாள் முடிந்து போனது. சகோதரர்களே, நான் யாருக்கும் வருத்தப்படுத்துவதற்காக இல்லை, நாம் நாளை வருத்தப்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிடுகிறேன், நானும் என்னையும் சேர்த்து.